நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணத்தில் ஸ்லேடை அணி என்ற ஒரு அணி இலக்கணத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்லேடையா ஏதோ ஒரு புதுவிதமான வார்த்தையாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. ஸ்லேடை அணி என்றால் இரட்டுற மொழிதல். சரிங்களா? ஸ்லேடை இதோட இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா இரட்டுற மொழிதல். ஸ்லேடை என்றாலும் இரட்டுற மொழிதல் என்றாலும் இரண்டுமே ஒன்று தான். சரிங்களா, ஒரே அணி தான், வேறு அணி இல்லை. இதுக்கு நீங்கள் குழப்பிக்க வேணாம். அதாவது இரட்டுற மொழினா என்ன? மொழினாலும் சொல்னாலும் பதம்னாலும் கிளவினாலும் எல்லாமே ஒரே பொருளை தான் குறிக்கும். சரிங்களா? அப்போ மொழினா சொல்லுதல். பாருங்க, இரட்டுற இரண்டு பொருள்பட சொல்லுதல். சரிங்களா? என்ன ரெண்டு பொருள்பட சொல்லணும்? ஒரு சொல்லோ அல்லது ஒரு தொடரோ. சரிங்களா? ஒரு சொல்லோ அல்லது ஒரு தொடரோ இரண்டு பொருள்பட சொல்வது தான் இரட்டுற மொழிதல் அல்லது ஸ்லேடை அணி. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பாருங்கள், மாலை, இந்த ஒரு சொல்லை பாருங்கள், மாலை. இது ஒரே ஒரு சொல் தான் இல்லையா? இந்த ஒரு சொல் பாருங்கள், மாலை வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த இறைவனுக்கு அணியும் இல்லைங்களா, பூ மாலை. அப்போ மாலை வந்து பூ மாலை என்ற ஒரு பொருளையும் வரும். அதே நேரத்தில் பாருங்கள், மாலை என்பது ஈவினிங் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, மாலை நேரம், பொழுதாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ பாருங்கள், மாலை என்ற ஒரு நேரத்தையும் குறிக்குது. அதே நேரத்தில் பூ, சரிங்களா, பூ மாலை. அப்போ பாருங்கள், ஒரே சொல் தான், ஆனால் ரெண்டு பொருள்கள்லையும் வருது இல்லையா? புரியுதுங்களா? ஒரு சொல் தான், ஆனால் பாருங்கள், மாலை என்ற ஒரு சொல் பூ மாலை பூவையும் குறிக்குது. அதே நேரத்தில் நேரம், சரிங்களா, மாலை நேரம் சொல்கிறேன் இல்லையா, அப்போ ஒரு பொழுதையும் குறிக்குது இல்லைங்களா. அப்போ பாருங்கள், ஒரு சொல் இரண்டு பொருள்களில் வருது இல்லையா, அதுதான் ஸ்லேடை. அதாவது இரட்டுற மொழிதல், இரண்டு பொருள்பட, ஒரு சொல்லோ அல்லது ஒரு தொடரோ இரண்டு பொருள்பட அமைவது இரட்டுற மொழிதல் அல்லது ஸ்லேடை அணி. சரி, ஒரு சின்ன கதை, சரிங்களா, அந்த கதை மூலிமா அந்த அணி இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்கள். நம்ம இந்த கதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, நீங்களே நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க, இல்லை நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு நபர் வந்து காலில் அடிபட்டு மருத்துவமனைக்கு சென்று கட்டு போட்டு தான் ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் வந்து ஏறிக்கிறார். அதை பேருந்தில் வந்து ஏறி இருக்கையில் உக்காந்துருக்காரு. அப்படி உக்காந்துருக்கும்போது அவரிடம் வந்து நடத்துனர் வந்து பயணச்சீட்டு கேட்குறாரு, என்ன ஊருக்கு போகணும் அப்படின்னு. அதே நேரத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்க நபரும் எப்படிப்பா காலில் அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்குறாரு. சரிங்களா? இப்போ அந்த இரண்டு கேள்வி, ஒரு நபர் இவர்கிட்ட வந்து நடத்துனர் வந்து எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பயணச்சீட்டு கேட்குறாரு. அதே நேரத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கவர் என்ன ஊர், எப்படிப்பா காலில் அடிபட்டுச்சு அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த இரண்டுக்கும் பாருங்கள், ஒரே பதிலில் இது இரண்டுமே அடங்கணும். ஒரே சொல்ல இந்த இரண்டுக்குமான பதிலும் கிடைக்கணும். எப்படி? செங்கல்பட்டு. அப்போ பாருங்கள், செங்கல்பட்டு. அப்போ நடத்துனர் வந்து பயணிச்சுட்டு செங்கல்பட்டு என்ற ஒரு ஊரை, அந்த ஒரு பொருளை வருதா. அதே நேரத்தில் பாருங்கள், பக்கத்தில் இருக்க கேட்ட எப்படி பாடுபட்டுச்சு, செங்கல் பட்டதுனால காலில் காயம் ஏற்பட்டுச்சு, அதனால் போய் கட்டு போட்டு வந்தேன். அப்போ பாருங்கள், செங்கல்பட்டு இங்கே வந்து ஊரை அப்படின்னு ஒரு பொருளையும் வருது. அதே நேரத்தில் செங்கல் பட்டதுனால அந்த கல், செங்கல் அந்த கல்லை குறிக்குது. அப்போ அந்த கல் பட்டதுனால என்ன, அது காலில் அடிபட்டுச்சு. அப்போ பாருங்கள், ஒரு சொல் இரண்டு விதமான பொருள்கள்லையும் வருது இல்லைங்களா, அதுதான் ஸ்லேடை. இப்போ வந்து அந்த ஸ்லேடை அணி செய்யுள்களில் எப்படி பயின்று வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்லேடை அணி எழுதுவதில் காலமேக புலவர் ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பார். அவரோட பாடல்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லேடை அணியை அவ்வளோ அழகாக கையாண்டிருப்பார். எப்படி அப்படின்னா, இப்போ இந்த ஒரு பாடலை பாருங்களேன். ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் வெளுத்திருக்கும், நாடும் குலைதனக்கு நாணாது சேடியே தேங்காயது இல்லா திருமலைராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு. சரிங்களா? தேங்காயும் நாயும் வச்சு சொல்லியிருக்காரு. சரிங்களா? பாருங்கள், ஓடும் இருக்கும். அப்போ ஓடு அப்படிங்கும்போது தேங்காய் மேலே ஓடு இருக்கும் இல்லைங்களா. அதே சமயத்தில் பாருங்கள், நாய் வந்து ஒரு இடத்துல இருக்காது, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ ஓடு என்ற ஒரு சொல் தான் பாருங்கள், தேங்காய் மேலே ஓடு, அந்த ஓட்டை குறிக்குது இல்லைங்களா. அதே நேரத்தில் ஓடு, அந்த ஓடுகின்ற நாய் ஓடு இல்லை, அந்த ஒரு செயலை குறிக்குது. அப்போ பாருங்கள், அந்த ஓடு என்ற ஒரு சொல் இரண்டு விதமான பொருள்களில் வருது இல்லையா. பாருங்கள், அதன் உள்வாய் வெளுத்திருக்கும். தேங்காயை உடைச்சோம் அப்படின்னா அதுக்குள்ளே பிறகு வெள்ளையாக இருக்கும் தேங்காய் இல்லைங்களா. அதே மாதிரி நாய் உள்ள பல்லும் சரி, அதோட நாக்கும் சரி வெள்ளையாக இருக்கும், வெண்மையான நிறத்தில் இருக்கும். அப்போ பாருங்கள், அது நுள்வாய் வெளுத்திருக்கும். அப்போ பாருங்கள், அதே அந்த ஒரு சொல் தான், ஆனால் அது தேங்காயும் குறிக்குது, அதே நேரத்தில் நாயும் குறிக்குது இல்லைங்களா. அப்போ பாருங்கள், நாடும் குலைதனக்கு நாணாது அப்படின்னா வெக்கப்படாது. எதுக்கு? நாடும் குலை. இப்போ தேங்காய் வந்து தென்னை மரத்தில் குலையாக தொங்கும் இல்லைங்களா. அப்போ பாருங்கள், அந்த குலை வந்து தொங்குவதற்கு வெக்கப்படாது. அதே மாதிரி நாய் வந்து குறைப்பதற்கு வெக்கப்படாது. குலை என்ன, நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ பாருங்கள், இங்கே குலை அப்படிங்கிறது தென்னங்குலையும் குறிக்குது, அதே நேரத்தில் நாய் குலைக்கின்ற அந்த ஒரு செயலையும் குறிக்குது. அப்போ பாருங்கள், ஒரு சொல் இரண்டு விதமான பொருள்கள்லையும் வருது இல்லைங்களா. எவ்வளோ அழகாக காலமேக புலவர் அப்படி பாருங்கள், ஒரு சொல்லை வச்சு இரண்டுக்குமான குணத்தையும் அதில் அடக்கிறாரு.
தேங்காயோட குணம் வேறு, நாயோட குணம் வேறு. ஆனால் அந்த 2 குணத்தையும் நம்ம தனித்தனியாக சொல்லாமல் ஒரே சொல்ல 2 விதமான குணத்தையும் சேர்த்துட்டார் பாருங்க. இந்த மாதிரி நிறையா சொல்லியிருப்பார். ஆமையும் யானையும் வச்சு சொல்லியிருப்பார். எல்லையும் பாம்பையும் வச்சு நிறையா சொல்லியிருப்பார். நீங்கள் ஒரு பாடல்கள்லாம் எடுத்து பாருங்கள். அந்த ஸ்லேடை அணியை ரொம்ப அழகாக கையாண்டிருப்பார். இப்போ ஸ்லேடை அணி அப்படின்னா என்னென்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சொல்லோ அல்லது ஒரு தொடரோ 2 விதமான பொருள்கள், அப்போ 2 பொருள்பட அமைவது ஸ்லேடை அல்லது இரட்டுற மொழிதல். சரிங்களா? இரட்டுற மொழிதல்னாலும் ஸ்லேடைனாலும் இரண்டுமே ஒன்று தான். சரிங்களா? உங்களுக்கு தேர்வில் ஒரு கேள்வி வரலாம். ஸ்லேடை அணியோட இன்னொரு பெயர் என்ன? வேறு பெயர் இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதலுக்கு வேறு பெயர் என்ன? ஸ்லேடை. சரிங்களா? அந்த ஸ்லேடை அப்படிங்கிறது 2 வகைப்படும். ஒன்று செம்மொழி ஸ்லேடை, இன்னொன்று பிரிமொழி ஸ்லேடை. அது என்ன செம்மொழி ஸ்லேடை? ஒரு சொல் தனித்து, சரிங்களா, அந்த சொல் பிரிக்க முடியாது, சேர்ந்து தான் இருக்கும். இப்போ மாலை சொன்னோம் இல்லைங்களா, அது ஒரு சொல் தானே, அந்த சொல் நீங்கள் பிரிக்க முடியாது. சரிங்களா? ஒரே ஒரு சொல் தான். அந்த ஒரு சொல், சரிங்களா, ஒரே சொல் வந்து 2 விதமான பொருள்களில் வரும். சரிங்களா? இப்போ மாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூ மாலையும் குறிக்குது, அதே சமயத்தில் என்னது மாலை என்ற ஒரு பொழுதையும் குறிக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள் 6, இந்த ஒரு சொல்ல பாருங்கள், 6 என்பது ஒரு எண்ணெய் குறிக்குது. 6ஆம் நம்பர் 5, 6, 7, அப்போ 6 என்ற ஒரு எண்ணையும் குறிக்குது. அதே நேரத்தில் பாருங்கள் 6 அப்படிங்கும்போது நம்ம நீர்நிலைகள் உள்ள இடத்த நம்ம 6 அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ பாருங்கள் 6 வந்து ஒரு எண்ணையும் குறிக்குது, அதே மாதிரி ஒரு 6 நீர்நிலை உள்ள இடத்தையும் குறிக்குது. அப்போ ஒரு சொல் வந்து 2 விதமான பொருள்களையும் வருது. இது செம்மொழி ஸ்லேடை. ஒரே ஒரு சொல் தனித்து நிற்கும். சரிங்களா? அதை நீங்கள் பிரிக்க முடியாது. 6 மாலை பாருங்கள், இதெல்லாம் வந்து தனியாக தான் இருக்கும். அப்போ அது 2 விதமான பொருள்களில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து செம்மொழி ஸ்லேடை. அப்போ பிரிமொழி ஸ்லேடை அப்படின்னா பாருங்கள், பிரிமொழி, அப்போ அந்த சொல்லை வந்து பிரித்து சேர்ந்து இருக்கின்ற பொழுது ஒரு பொருளாகவும், அந்த சொல்லை பிரிக்கும் போது வேறு ஒரு பொருளாகவும் வரும். எப்படி அப்படின்னா, இப்போ வைகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைகை, இந்த ஒரு சொல்லை பாருங்கள், சேர்ந்து சொல்லுங்கள். வைகை, வைகை சேர்த்து சொல்லும்போது ஒரு நதியை குறிக்குது. வைகை என்ற ஒரு நதியை குறிக்குது. அதே சொல்ல நீங்கள் பிரிங்க, வைகை, அப்போ கை வை, அப்போ கையை வை அப்படிங்கிற ஒரு செயலை குறிக்குது இல்லைங்களா. அப்போ வேறு ஒரு பொருளை சேர்த்து சொல்லும்போது ஒரு பொருளாகவும், அதை பிரித்து சொல்லும்போது வேறு ஒரு பொருளாகவும் வருது இல்லைங்களா. அதுதான் பிரிமொழி ஸ்லேடை. அப்போ செம்மொழி ஸ்லேடை அப்படின்னா அந்த சொல்லை பிரிக்க முடியாது, தனித்து தான் வரும். அப்போ தனித்து ஒரு சொல்லாக வரும்போது அது 2 பொருளில் வந்துச்சு அப்படின்னா செம்மொழி ஸ்லேடை. சரிங்களா? ஒரு சொல்லை தனித்து சொல்லும்போது, சேர்த்து சொல்லும்போது ஒரு பொருளாகவும், அதே சொல்லை பிரித்து சொல்லும்போது வேறு ஒரு பொருளாகவும் வந்துச்சு அப்படின்னா அது பிரிமொழி ஸ்லேடை. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஸ்லேடை அப்படின்னா என்னென்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்லேடை அணி பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லேடைனா என்ன, ஸ்லேடையோட வகைகள், இந்த செம்மொழி ஸ்லேடை, பிரிமொழி ஸ்லேடை, இதெல்லாம் பற்றி இப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு புரிதல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதேனும் உங்களுக்கு குழப்பமோ இல்லை ஒரு தெளிவு இல்லாமலே இருந்துச்சு அப்படின்னா என்ன இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் கீழே பின்னூட்டத்தில் பதிவிடுங்க, உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லேடை சொற்கள், சரிங்களா, எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லேடை சொற்களை மறக்காமல் கீழே பின்னூட்டத்தில் பதிவிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.